செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்று நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு எந்த ரேஞ்சிலேருந்து ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப் சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி எந்த ரேஞ்சிலேருந்து நாளைக்கு ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஓஏ டேட்டா டீடைல்டு அனாலிசிஸ், இண்டிவிஜுவலாக நாளைக்கு எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஓஏ டேட்டா அப்டேட்ஸ், இண்டிசஸ் ரேஞ்சஸோட நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு உண்டான லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்மளோட ப்ரிடிக்ஷன் எப்படி ஒர்க் ஆயிருந்துச்சு, அதை நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்றத ஒரு சின்னதாக ஒரு கிளிப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம் வாங்க. ஸோ நம்மளுடைய ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்பில் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன், ப்ரீமியம் டெலிகிராம் குரூப் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாதுங்க. லிங்க்கில் நம்மளோட காமன் டெலிகிராம் குரூப்போட லிங்க்கை கொடுத்துருக்கோம். ஸோ அதில் நம்ம இண்டிசஸோட டீட்டெயில் அனாலிசிஸ், நம்ம ஓஏ டேட்டா ரேஞ்சஸ் எல்லாமே அதில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரீமியம் குரூப்பில் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை கொடுத்துட்ருக்கேன். ஸோ திருப்பியும் சொல்லிடுறேன், ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன், நம்ம கால் சர்வீஸ் பண்ணுறதில்ல. ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்ம காலையில் 6:52 கொடுத்துருந்தோம். நிஃப்டியில் நான் எந்தெந்த ஸ்ட்ரைக்கில் பையிங் எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஸ்டாப் லாஸ் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், டார்கெட்ஸ் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷனை அதில் அப்டேட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு ஸோ 0 to 0 காலில் நம்ம எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் நான் எவ்வளோ பை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அதே மாதிரி எவ்வளோ டார்கெட்ஸ், எவ்வளோ மேக்ஸி டார்கெட்ஸ், இதெல்லாமே நம்ம 0 to 0க்கும் காலையில் 6:50 எல்லாமே கொடுத்துருவோம். ஸோ 6:30 7:30 நம்மளுடைய ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்பில் நம்ம ரெகுலராக இதை அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முடிஞ்சு நம்ம மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டைரக்ஷனல் வியூ அப்படின்ட்டு நான் கால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, அதே மாதிரி ப்ரிடிக்ஷனில் நம்ம கொடுத்த 4 டார்கெட்ஸில் எந்த டார்கெட் வரைக்கும் இன்றைக்கி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னோட ப்ரிடிக்ஷனை கொடுத்துட்றேன். ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரைக்ஸில் பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியில் நான் கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் பார்த்தோம் அப்படின்னா 45,400 கால் நான் பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது 75லேருந்து 80. ஸோ எக்ஸாக்டாக 85 வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருந்தது பார்த்தோம் அப்படின்னா 568 வரைக்கும் போயிருந்தாங்க. அதே மாதிரி 45,600 கால் நான் பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா 40லேருந்து 50 ரூபா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டாக 50 ரூபாயில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருந்தது பார்த்தோம் அப்படின்னா 415 ரூபா வரைக்கும் மேலே போயிருந்தாங்க. ஸோ 0 to 0 நிஃப்டி பார்க்குறதுக்கு முன்னாடி 0 to 0 பார்த்துருவோம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு இண்டிசஸ்னு பார்ப்போம். ஸோ 0 to 0 இன்றைக்கி ஃபின் நிஃப்டியில் நம்ம பார்த்துருந்தது 20,050. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது 35லேருந்து 15 ரூபா. அவங்க வந்திருந்தது 24 ரூபா 85 காசு வரைக்கும் வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு மேலே போயிருந்தது 163 ரூபாய்க்கு போயிட்டு அகைன் ஒரு டவுன் வந்துட்டு திருப்பி பிரேக் பண்ணி போனது 230 ரூபா. ஸோ இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லோவுக்கு வரல. ஸோ இந்த திருப்பி இந்த பையிங் ரேஞ்சு கிட்ட வரும்போது இன்டிமேட் பண்ணியிருந்தோம் நம்மளுடைய குரூப்பில் ஒரு அனதர் ரேலி ஒரு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும்னு. ஸோ 20,100 நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணது 15 ரூபாயிலேருந்து 8 ரூபா. எக்ஸாக்டாக வந்து அந்த 15 ரூபாயில் சிட் ஆகிட்டு திருப்பி மேலே ஃபஸ்ட் டைம் போனது 124 ரூபாய்க்கு போயிருந்தாங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்கு வரும்போது தான் நம்ம சொல்லியிருந்தோம். இதில் கொடுத்துருந்தது பார்த்தோம்னா ரெண்டாவது டைம் போகும்போது 31லேருந்து 18 ரேஞ்ச் கொடுத்துருந்தோம். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா போகணும். அதை பிரேக் பண்ணி மேலே போயிருந்தது பார்த்தோம் அப்படின்னா 181 ரூபா வரைக்கும் மேலே போயிருந்தாங்க. 31 ரூபாயை பிரேக் பண்ணி 181 ரூபா வரைக்கும் மேலே போயிருந்தாங்க. அதே மாதிரி 20,150 நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணது 5 ரூபா 35 காசுலேருந்து 3 ரூபா 35 காசு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ காலையில் 1 ரூபா பாசிட்டிவ்லேயே தான் நம்மளுக்கு மேலே மூவ்மெண்ட்டும் போயிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து மேலே போயிருந்தது பார்த்தோம் அப்படின்னா நியர்லி ஒரு 88 ரூபா வரைக்கும் போயிருந்தாங்க. அகைன் டவுன் வரும்போது நம்மளுக்கு செகண்ட் டைம் இந்த ரேஞ்சுக்கு வரும்போது சொல்லியிருந்தேன் 9லேருந்து 12 எக்ஸாக்டாக வாட்ச் பண்ணுங்கள், அதை பிரேக் பண்ணால் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி அதை போட்டிருந்தேன். ஸோ அதேமாதிரி பார்த்தோம்னா பிரேக் பண்ணி மேலே போயிருந்தது நியர்லி ஒரு 138 ரூபா வரைக்கும் மேலே போயிருந்தாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஓவராலாக நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் எல்லாமே நல்லா ஒர்க் ஆகிருந்துச்சு. ஸோ நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 பார்த்துருவோம். நிஃப்டியோட மேஜர் லெவல்ஸ் பார்த்துருவோம். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட். க்ளோஸ் ஆகிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 21,743 க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ நியரர் சப்போர்ட் அப்படின்னா 21,780 709. ஸோ அதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 21,585 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி நியரர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 21,803. ஸோ அதை பிரேக் பண்ணி மேலே போனாங்க அப்படின்னா ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ அதையும் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம 21,944 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரேஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ நாளைக்கு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்களா அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதுதான் நிஃப்டியோட மேஜர் லெவல்ஸ். நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ நிஃப்டியோட நாளைய ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 21,923 21,563. இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா 21,812 இந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி அப் டு நம்மளுடைய ஹை 21,923 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நம்ம பார்க்குறது 21,884. ஸோ 21,884லேருந்து 21,923 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஹையை பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இப்போ மேலே போகும்போது நம்ம அந்த ஹையை எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 22,013. ஸோ அதையும் பிரேக் பண்ணி மேலே போகிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஹையாக நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 22,103 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைடு ரேலி இருக்கணும் அப்படின்னா 21,674 அந்த ரேஞ்சுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைடு ரேலி நம்மளுடைய லோ 21,563 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவலாக நம்ம பார்க்குறது 21,602. ஸோ 21,602லேருந்து 21,563 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபால் எது வரைக்கும் வரலாம் அப்படின்னா 21,473. ஸோ அதையும் கடந்து கீழே வரும்போது நம்ம மேக்ஸிமம் லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,383. ஒரு பாசிட்டிவாக கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறாங்க. அதாவது 21,811லேருந்து 21,923 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இங்கே ஓப்பன் ஆகி நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா இமீடியட்டாக நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய 21,812 சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி வந்து ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது 21,923 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களா அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ அப்படி சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடில் 21,812 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் ஓப்பன் 21,674லேருந்து 21,563 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இங்கே ஓப்பன் ஆகி இமீடியட்டாக நம்ம சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகும் பட்சத்தில் நம்ம இமீடியட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 21,674 ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது 21,674 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கீழே 21,563 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓவராலாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 21,812 மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 21,674 கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன் ஒரு ஒலட்டைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்க்குள்ளே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நிஃப்டியோட ஓஐ பார்த்துருவோம் எப்படி இருக்காங்கன்னு. ஸோ நிஃப்டி முடிஞ்சிருக்கிறது 21,750. ஸோ 21,750 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. 700லையும் ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 21,800 21,900 22,000 ஒரு நல்ல ஃபைன் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 21,600 21,500. ஸோ அதுக்கு அடுத்த சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 21,000 பில்ட் ஆகிருக்கிறாங்க.
ஸோ நம்மளுக்கு ஓவரால் ஓஐ பார்க்கும்போதும் புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஓஐ பேஸ் பண்ணி நம்மளுக்கு ரேஞ்ச் பார்க்கும்போது 21,680 21,800 ரேஞ்சாக இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஒரு அப் ஆர் டவுன் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி ஆக்டிவாக இருந்தது பார்த்தோம் அப்படின்னா கால் சைடில் 22,150 மோஸ்ட் ஆக்டிவாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி 22,350 அதுக்கு அடுத்ததாக 22,050 ஆக்டிவாக இருந்திருக்கிறாங்க. ஸோ இது எதுவுமே ஹைலைட் ஆகலை அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே எதுவுமே இல்லை, ரேஞ்சுக்கு அவுட்டரில். ஸோ இங்கே டபிள்யூன்னு வந்திருக்கிறது ரேஞ்சை விட கொஞ்சம் ஒய்டராக இருக்காங்க. ஸோ சப்போர்ட்டில் அதாவது புட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா 21,500 நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பில்ட் ஆகிருக்காங்க. 21 அதே மாதிரி 21,600. ஸோ இதுவும் ரேஞ்சில் இல்லை. பட் இதில் பார்த்தோம் அப்படின்னா 21,500 21,600 ரேஞ்சுக்கு நியராகவே ஒரு சப்போர்ட் லெவலாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இது பார்க்கும்போது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு சின்ன பையிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதில் ஓஐ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கால் சைடில் ஓஐ வைண்டப் ஆகிருக்கிறது இங்கே கிளியராக இருக்குது. ஸோ ஃபர்தராக நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கால் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஓகே, வாங்க பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது பேங்க் நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட். ஸோ மேஜர் லெவல்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது 45,502 க்ளோஸ் ஆகிருக்காங்க. நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகி தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. சேனலையும் பிரேக் பண்ணி தான் மேலே போயிட்டு அகைன் அந்த சேனலில் தான் அப்பர் சைடில் தான் நம்மளுக்கு இப்போது க்ளோஸும் ஆகிருக்கு. ஸோ நேர ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 750. ஸோ அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் 46,048 46,173 நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி சப்போர்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நியரர் சப்போர்ட் 45,294. ஸோ அதை பிரேக் பண்ண வந்தாங்க அப்படின்னா 44,986. ஓரளவு இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டாக தான் போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ ஹையர் ரேஞ்சில் இருக்காங்க. ஸோ ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் இந்த ரேஞ்சை நம்ம மெயினாக வாட்ச் பண்ணிக்கணும். மேலே கேப் அப்பில் இங்கே ஓப்பன் ஆனாலும் திருப்பி இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தால் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரேஞ்சு 750 45,750க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு பையிங் ப்ரெஷரோட இந்த ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியோட நாளையோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 45,879 லோ 45,126. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஒரு பேங்க் நிஃப்டியில் நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி இருக்கணும் அப்படின்னா 45,646. ஸோ 45,646 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஒரு அப்சைட் மூமெண்ட்டை ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்மளுடைய ஹை வரைக்கும் 45,879 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 45,798. ஸோ 45,798 45,879 நாளைக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சை திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன். 45,798 45,879 நாளைக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா ஒரு டவுன் சைட் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது பிரேக் பண்ணி மேலே போகிறாங்க அப்படின்னா அந்த அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 46,067. ஸோ அதையும் கடந்து மேலே போகும் பட்சத்தில் 46,255 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூமெண்ட் இருக்கணும் அப்படின்னா 45,358க்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை நம்மளுடைய லோ 45,125 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 45,206. ஸோ 45,206 45,126 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 44,937. ஸோ அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா நம்ம நாளைக்கு மேக்ஸிமம் லோவை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 44,749. ஒரு கேப் அப்பில் ஒரு பாசிட்டிவான ஓப்பன் இருக்குது அப்படின்னா அதாவது 45,646 45,879 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னா இங்கே நம்மளுடைய இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகிறாங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய 45,646 சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகிறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது
பார்க்கும்போது 45,879க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். ஸோ அப்படி சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஃபர்தராக ஒரு பையிங், அதாவது ஒரு அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடில் 45,646க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு நெகட்டிவான ஓப்பன், அதாவது 45,358லேருந்து 45,126 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஓப்பன் ஆகி இமீடியட்டாக இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 45,358 ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த டவுனை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும், 45,358 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் ஃபர்தராக ஒரு அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுனில் 45,126 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நெகட்டிவ் ஓப்பன் ஆகும்போது இந்த ரேஞ்சில். ஸோ ஓவராலாக நாளைக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 45,646க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 45,358க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகும்போது நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வொலட்டைல் மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்க்குள்ளே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியோட ஓஐ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம் வாங்க. பேங்க் நிஃப்டி முடிஞ்சிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 45,500. ஸோ 45,500 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு ரெசிஸ்டன்ஸை பார்த்தோம் அப்படின்னா 46,000 நல்ல ஃபைன் லெவல் ஆஃப் பில்ட் ஆகிருக்காங்க. அதே மாதிரி 46,500 அதை பிரேக் பண்ணால் 47,000 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 45,000 ஒரு நல்ல ஃபைன் சப்போர்ட்டாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக 44,500, அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா 44,000. ஸோ ஓவரால் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் கொஞ்சம் அதிகமாகவே பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஓஐ பேஸ் பண்ணி நம்மளுக்கு ரேஞ்ச் பார்க்கும்போது 45,400லேருந்து 45,800 ரேஞ்சாக இருக்குது. ஸோ அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் அப்பர் டவுன் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி ஆக்டிவாக இருந்தது கால் சைடில் பார்த்தோம் அப்படின்னா 47,000 மேக்ஸிமம் இருந்திருக்காங்க. அதே மாதிரி 46,800, 46,600. ஸோ இது எதுவுமே ஹைலைட் ஆகலை. ஸோ ரேஞ்சில் எந்த ரெசிஸ்டன்ஸும் இல்லை. ஸோ அவுட்டர்லேயும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்காங்க. ஸோ வீக்காக தான் இருக்காங்க அப் சைடில். அதே மாதிரி டவுன் சைடில் அதாவது புட்டில் பார்த்தோம் அப்படின்னா 45,000 மேக்ஸிமம் பில்ட் ஆகிருக்காங்க. 44,000 அதுக்கு அடுத்ததாக 45,300. நம்மளுக்கு புட் சைட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா ரேஞ்சில் எந்த சப்போர்ட்டும் இல்லை. ஸோ அதை பிரேக் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா ஒரு 45,300 400 பிரேக் ஆகும்போது நியராக ஒரு 45,300 ஒரு சப்போர்ட் எடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஓவராலாக நாளைக்கு ஒரு பேங்க் நிஃப்டியில் ஒலட்டைல் மூமெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்க மாதிரி தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ இங்கே நம்மளுக்கு ஓஐ சேஞ்ச் பார்க்கும்போது கால் சைடில் ஓஐ வைண்டப்பாக இருக்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரியுது. ஸோ ஃபர்தராக பேங்க் நிஃப்டிலையும் நாளைக்கு கால் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டுத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கால் சைடில் கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி தான் இருக்காங்க. ஸோ ஃபர்தராக நாளைக்கு ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ராலி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே வாங்க இண்டிவிஜுவலாக நாளைக்கு எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 21,500லேருந்து 22,000. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூமெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ரேஞ்சு நம்மளுக்கு பிரேக்கு கிளியராக இல்லை. ஸோ அப்படி பிரேக் ஆனாலும் ஒரு வீக்கான பிரேக், அதாவது பிரேக்குக்கு அப்புறம் ஒரு கன்சால்டேட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ பார்த்தோம் அப்படின்னா நேற்றோட லோவை பார்ஷலாக பிரேக் பண்ணிவிட்டு அகைன் நேற்றோட ரேஞ்சிலே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. நாளைக்கு பிரேக் பார்த்தோம்னா அப் சைடில் பாசிபிள்னு வந்திருக்கு. அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிளோடு தான் இருக்குது. ஸோ 21,750 இந்த மிட் ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான ஓப்பன் இருந்துச்சு அப்படின்னா 22,000 இந்த ரேஞ்சு நம்மளுக்கு முக்கியமாக பார்க்கணும். ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து ரிஜெக்ட் ஆனாங்க அப்படின்னா ஒரு டவுன் சைட் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதையும் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணும்போது நம்ம ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் இருந்துச்சு அப்படின்னா 22,000 ஒரு நம்ம வாட்ச் பண்ணணும். அதே மாதிரி நெகட்டிவ் ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னா 21,500 இதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா ஒரு டவுன் சைட் மூமெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 45,000லேருந்து 46,500 ஒரு 1,500 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல வொலட்டைல் மூவ்மெண்ட் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ பிரேக் நம்மளுக்கு கிளியராக இல்லை, அப்பா டவுன்னு கிளியராக இல்லை. ஆனால் பிரேக் ஆனிச்சு அப்படின்னா நல்ல ஒரு வொலட்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி வந்திருக்கு.
ஸோ நேற்றோட ஹையை பார்ஷலாக பிரேக் பண்ணிவிட்டு அகைன் நேற்றோட ரேஞ்சில் வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு பிரேக் வந்து கிளியராக இல்லை, ஒரு வீக்கான அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 45,500 ஸோ இந்த ரேஞ்சில் தான் க்ளோஸும் வச்சுருக்காங்க மிடில். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல ஒலட்டில் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ பேங்க் நிஃப்டியோட அனலைஸ் பண்ணி நிஃப்டியும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட்டை நிஃப்டியில் நம்ம கேப்சர் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் நான் 0 to 0 எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா 45,900 45,200 இந்த ரேஞ்சுக்குள்ளே எனக்கு ஒரு பையிங் கிடைக்கும் போது ஒரு ஒலட்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு உண்டான லெவல்ஸை பார்த்தோம். அதே மாதிரி இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ், ஓஏடட் அப்டேட்ஸ், இண்டிசஸ் ரேஞ்சஸோடு நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்பில் நம்மளுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் கொடுத்துட்ருக்கோம். மறுபடியும் சொல்லிக்கிறோம், கால் சர்வீஸ் பண்ணுறதுல நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய காமன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ப்ரீமியம் குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸ்க்காக அல்ல. ஸோ அதே மீறி நீங்கள் இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.